ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கறிவேடை. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ரொம்ப நல்ல ரெசிபியுமா வந்திருக்கேன். அது என்னன்னா, நம்ம கேப்சிகம் வச்சு பண்ண போகிறோம். கேப்சிகம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எனக்கு 2-3 கலர் கேப்சிகம் கிடச்சிது. ஆனால் உங்களுக்கு ஒரு கலர் தான் உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் அதை வச்சு தாராளமாக பண்ணலாம். ஈஸியாக பண்ணிக்கணும் செய்யலாம். கேப்சிகம் நம்ம குழம்பு அதை எப்படி பண்ணுறதுன்னு சரி பார்க்கலாம். நீங்கள் இந்த கலாஸ் கறிவேடை சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தேவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். ஓகே, அப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் பார்க்கலாம். அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய ரெசிபிக்காக நான் கேப்சிகம் இந்த மாதிரி 3 கலர் கிடச்சிது எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு கலர் மட்டும் கிடச்சிருந்தா அது மட்டும் வச்சும் பண்ணலாம். எனக்கு கிடச்சதுனால நான் பண்ணுறேன். ஓகே, பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் அதையும் ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேப்சிகம் எல்லாமே பாதி தான் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பேன் சூடு பண்ண வைக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் வேண்டாம். இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கறது இல்லை. ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கிட்டா போதும். ஆயில் சூடாகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பெரிய வெங்காயத்தை போட்டுட்டேன். ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க. சின்ன பெரிய வெங்காயமாக இருந்தால் அதை முழுசாக போடலாம். இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ இது ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய கேப்சிகத்தை எல்லாமே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமா வதட்டிடலாம். வதக்கிறது ரொம்ப வதக்க வேண்டாம். ஒரு 75% வதக்கினா போதும். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இனி இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கிறேன். அதே பானில் நம்ம கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் நாம் இதில் கொஞ்சம் சீரகம் சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நல்லா சூடு பண்ணிடலாம். அது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நாம் கட் பண்ணி வச்சுக்கூடிய தக்காளியும் சேர்த்துடலாம். ரெண்டுமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஃப்ளைமை ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். காரம் உள்ள மிளகாய்த்தூள்னால் பார்த்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு அதோட வாசம் பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க.
தனியாத்தூள் வந்து 2 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமா நல்லா கிளறிட்டு எல்லாத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் சூடு பண்ணணும். ஃப்ளைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சுருக்கணும். பாருங்கள், பச்சை வாசம் எல்லாம் போய் அதோட கலரெல்லாம் மாறிடுச்சு. இனி வந்து நாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம கேப்சிகம் எல்லாம் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் ஒரு கிரேவியும் வேணும். அதுக்காக ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். தேவைக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டை போட்டுட்டு நல்லா கிளறிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்குறேன் நான். சால்ட் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த கேப்சிகத்தை, இந்த பெரிய வெங்காயத்தை எல்லாமே அதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அப்போ நம்ம கேப்சிகம்லாம் இனியும் கொஞ்சம் கூட வெந்து கிடச்சிரும். நல்லா இருக்குது இப்படி பண்ணும்போது. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணால் நல்ல அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற வைக்கணும். இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சப்பாத்தி, நம்ம ஆப்பம், சோறு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன கிரேவி வேணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கிரேவியாக நம்ம பண்ணலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருக்கட்டும், இதுதான் நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் பண்ணி பாருங்கள். கேப்சிகம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். நம்ம கேப்சிகம் ரோஸ்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. கரெக்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள். பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. தேங்க்யூ.